தாம்பரம் அருகே பல்லாவரம் காமராஜர்புரம் பகுதியில் வாந்தி வயிற்றுப்போக்கு காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததால் பாதிப்பு என்று கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பகுதியில் மருத்துவ முகாம் சுகாதாரத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ பாதிக்கப்பட்ட பகுதியில் அந்த கழிவுநீர் கலந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மருத்துவ முகாமும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் என்ன தகவல் தெரிய வந்திருக்கு? பல்லாவரம் காமராஜர் நகர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறி அந்த நீரை அருந்தியதாக ஏறக்குறைய 35க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்டவைகள்லாம் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை பார்க்கும்போது தொடர்ந்து கழிவு நீரானது பல இடங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்பொழுது மருத்துவ முகாம்களும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் கழிவுநீர் கால்வாய்கள் திறந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. இந்த கழிவுநீர் தான் குடிநீரில் கலந்ததாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்புல சொல்றாங்க. இந்த சம்பவ இடத்திற்கு தாம்பரம் மாநகராட்சியுடைய மேயரும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரும் தாம்பரம் மாநகராட்சியுடைய ஆணையரும் சம்பவ இடத்துக்கு நேரில் வந்து ஆய்வு செய்தார்கள். குடிநீருடைய மாதிரிகள் எல்லாம் தற்பொழுது எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் இந்த கழிவுநீர் தொட்டிகள் எல்லாம் திறந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பாதிக்கப்பட்டவருக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 2 இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்காங்க. நேரடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு நேரில் சென்று உடல்நலம் குறித்தெல்லாம் கேட்டறிந்தார். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய முக்கியமான கோரிக்கை, தொடர்ந்து இந்த கழிவுநீர் வடிகால் எல்லாம் திறந்த நிலையில் இருப்பதால் இதில் இந்த கழிவுநீர் தான் குடிநீரில் கலந்து வருவதாகவும் இதை குடிப்பதற்கு தொடர்ந்து நோய் தொற்றக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் தண்ணீர் சப்ளையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த மாதிரிகளை ஆய்வு செய்த பிறகு அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுப்பதாக மாநகராட்சியுடைய ஆணையர் தரப்புல தெரிவிச்சிருக்கார். பொதுமக்கள் தரப்புல இந்த கழிவுநீர் எல்லாம் அகற்றி ஒரு சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. காயத்ரி, நன்றி கோகுல். தற்போதைய விவரங்களுக்காக, கூடுதல் விவரங்களுக்காக நாம் மீண்டும் இணையலாம்.